லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவிடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமன தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன, பைங்கமன தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோன், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலான், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலான், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி பார்த்த 29 பாசுரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்பெஷலான கடைசி 30வது பாசுரம்ல நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஒரு சம்மரி கொடுத்துடுறா. அது என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணபிரானை, சந்திரன் போன்ற அழகான முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு அவரோட அனுகிரகத்தை பெற்று பாவை நோன்பு பலன் பற்றிய விவரத்தை, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற அழகான முகத்தை உடைய பெரியாழ்வார் பெண் பிள்ளை நம்ம குழந்தை ஆண்டாள் நாச்சியார் இனிய தமிழ்ல 30 பாசுரங்கள் பாடி பாமாலையா தொடுத்திருக்கா ஸ்ரீமன் நாராயணனுக்காக. எப்படிப்பட்ட ஒரு தெய்வ குழந்தைன்னு பாருங்கோ ஆண்டாள் நாச்சியார். அவளோட மகிமைய இந்த ஒரு பாசுரத்துல நம்மளால குறிப்பிட முடியாது. அதனால இந்த திருப்பாவை பாசுரங்களை தினந்தோறும் படிக்கிறவா உயர்ந்த தோள்கள் உடையவரும், அழகான கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவரும், செல்வத்துக்கே அதிபதியான திருமாலோட பரிபூர்ண அனுகிரகத்தோட எங்க போனாலும் சரி செல்வ செழிப்போடு இன்பமாக வாழ்வர்னு பாடுறா நம்ம ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல. இது எல்லா திருப்பாவை பாசுரங்களையும் சேர்த்து சொல்லணும்னா நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கணும். சரணாகதி பண்ணணும், ஸ்ரீமன் நாராயணர்கிட்டயே சரணடைஞ்சிடணும் எப்பயும். அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோளா இருக்கணும்.
இந்த சரணாகதி பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும், நிறைய இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். பெருசா ஒண்ணுமே இல்லை. இந்த திருப்பாவை பாசுரங்களில் மார்கழி மாசத்துல மட்டும் பெருமாளை நினச்சிண்டு பாடாம தினந்தோறும் அவளை நினச்சிண்டு தை மாசமா இருக்கட்டும், பங்குனியா இருக்கட்டும், சித்திரையா இருக்கட்டும், எல்லா மாசங்களையும் அவரையே நினச்சிண்டு எல்லா நொடிகளையும் நித்தம் அவரையே கிரகிச்சுண்டு அவரை நினச்சிண்டு பாடிண்டே இருக்கணும் ஆண்டாள் நாச்சியார் மாதிரி. எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு டைமே இல்லையே, நிறைய வேலை இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாத்தையும் விட முக்கியமானது இதுதான். பட் இருந்தாலும் இதை நம்ம எளிய முறையில் ஆண்டாள் நாச்சியார் முன்னாடி பாசுரங்கள்லேயே பாடியிருக்கா. அவரோட திருநாமங்கள், அதாவது கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரா, இந்த திருநாமங்களை தினந்தோறும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னாலுமே 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம்னு வச்சுண்டா மொத்தம் 1008 தடவை ஒரு நாள்லேயே வந்துடுறது. இதை நம்ம நித்தம் அவரையே நினச்சிட்டு சொன்னாலே போகிறோம். நமக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு எது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இந்த ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துன்றுவார். அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இந்த வாழ்க்கையில்? அதனால் என்றென்றும் சொல்லுவோம் அவனோட நாமத்தை, என்றென்றும் பாடுவோம் அவனோட புகழை. இத்தோட இந்த திருப்பாவை சீரீஸ் சம்பூர்ணமாறுது. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா.